ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொத்த நாடே காத்துக்கிட்டு இருந்த மேட்ச்சு நாளைக்கு நடக்க போகுது. எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல மேட்ச்சு கிடைக்க போகுது. பாகிஸ்தான் விளாடுவேங்கிறாங்க, விளாட மாட்டேங்கிறாங்க. மேட்ச்சு நடக்கும்னு சொன்னாங்க, நடக்காதுன்னு சொன்னாங்க. இந்தியாவில் நடக்குமா, ஸ்ரீலங்காவில் நடக்குமா, அவ்வளோ குழப்பம் இருந்துச்சு. இப்போ கடைசியாக நாளைக்கு மேட்ச்சு நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்தியா வெற்றி பெறணும்னு நம்ம இறைவனிடம் வேண்டிப்போம். இப்போ வாங்க ரெண்டு டீமோட பலம் பலவீனம் என்னன்னு முழுசாக பார்த்துடலாம். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இது வரைக்கும் T20ல் ரெண்டு டீமும் 13 தடவை விளாண்டுருக்காங்க. அதில் 3 தடவை பாகிஸ்தான் வின்னு, 9 தடவை இந்தியா வின்னு, ஒரு மேட்ச் டை ஆகிருக்கு. இதே T20 வேர்ல்டு கப்பில் ரெண்டு டீமும் 8 தடவை விளாண்டுருக்காங்க. இதில் 6 மேட்ச் இந்தியா வின்னு, ஒரு மேட்ச் பாகிஸ்தான் வின்னு, இன்னொன்று ஒரு மேட்ச் டை ஆகிருக்கு. இப்போ இந்த நம்பர்ஸ்லேருந்தே தெரிஞ்சிடும் நாளைக்கு யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு. அடுத்து இந்தியாவிலேருந்து 5 முக்கிய வீரர்கள் யார் யாருன்னு பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் இஷான் கிஷன் சரியான ஃபார்மில் இருக்கார். எந்த டீமாக இருந்தாலும் வச்சு வெல்த் வாங்குறாரு. ஹர்திக் பாண்டியா பால் போட்டாலே 6 அடிப்பேன்னு மட்டும்தான் குறிக்கோளில் இருக்கார். விக்கெட்டும் எடுக்கிறாரு. ரொம்ப டேஞ்சர் ஹர்திக் பாண்டியாவும். சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஃபார்ம் இல்லைன்னு இல்லான்னு சொன்னாங்க. இப்போ வேர்ல்டு கப்பில் அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி சொல்லே தேவையில்ல. அவர் 3 விக்கெட் ஒரு மேட்ச்சுக்கு எடுக்கலைன்னா தான் ஆச்சரியம். பும்ராவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், எந்த சுச்சுவேஷன்லாம் போடுவார். இந்த 5 பிளேயரில் ஒரு ஆள் கண்டிப்பாக நாளைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க. இந்த 5 பேர் இந்தியாவை பொறுத்த வகையில் ரொம்ப முக்கியம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாகிஸ்தான்லேயும் ரொம்ப டேஞ்சரான பிளேயர்லாம் இருக்காங்க. நம்ம பாகிஸ்தானையும் ரொம்ப குறைச்சி எடை போட்டுற முடியாது. ஃபர்ஹான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். போன தடவை ஏஷியா கப்லேயே பார்த்தோம் பும்ரா என்ன அடித்தார்னு. அதுக்கப்புறம் பாபர் அசாம் அவர் வேறு ஃபார்முக்கு வந்துட்டார். பாபர் அசாம் ஃபார்முக்கு வந்துட்டா அவரையும் கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஷோயிப் அயூப் பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங்லேயும் ரன் அடிக்கிறாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ICC ரேங்கிங்கில் நம்பர் 1லேயும் இருக்கார். அதுக்கப்புறம் கேப்டன் சல்மான் அலியாகா ஸ்பின்னு போட்டாலே வச்சு வெளுக்கிறாரு. அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். அடுத்து ஷஹீன் அஃப்ரிடி, அவர் பாலை ஸ்விங் பண்ணார்னா இந்தியா பேட்ஸ்மேன் கொஞ்சம் விளாட்றது கஷ்டம். இதை ஏற்கனவே நம்ம பல தடவை அனுபவிச்சிருக்கோம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. இப்போ அடுத்து மேட்சப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்சப் ஃபர்ஹான் வர்சஸ் பும்ரா. ஏஷியா கப்லேயே பார்த்தோம். அதுவும் ஃபர்ஹான் பும்ராவை போட்டு அடி வெளுக்கணும்னு முடிவில் இருக்கார். பார்ப்போம், பும்ராவும் அவ்வளோ அலட்சியமாக இருந்துட மாட்டார். பார்ப்போம் இதில் யார் ஜெயிக்கிறானே. அடுத்த பேட்டில் வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் பாபர் அசாம். பாபர் அசாம் வர வர ஸ்பின்னை நல்லா விளாட்றாரு. வருண் சக்கரவர்த்தி என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக விக்கெட் எடுத்துருவான்னு நினைக்கிறேன். அடுத்த ரொம்ப முக்கியமான மேட்சப் அஃப்ரிடி வர்சஸ் சூரியகுமார் யாதவ். அஃப்ரிடி அவரும் சூரியகுமார் யாதவுக்கு ரன் கொடுத்துட மாட்டார். ஆனால் சூரியகுமார் யாதவால் ரன் அடிக்காமல் இருக்க முடியாது. அடுத்து ஷோயிப் அயூப் வர்சஸ் இஷான் கிஷன். இஷான் கிஷன் ஸ்பின்னு போட்டாலே வெளுப்பார். ஆனால் ஷோயிப் அயூப்பும் நல்ல பெரிய பெரிய விக்கெட்லாம் எடுக்கிறாரு. மெயினாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் விக்கெட்டை இன்னும் எடுக்கிறாரு. என்னங்கிறத நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும், பார்ப்போம். இப்போ இந்தியா டீமோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன். ரைட் லெஃப்ட் காம்பினேஷனு. இஷான் கிஷன் நல்ல ஃபார்மில் இருக்கார். சஞ்சு சாம்சன் தான் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருக்கார். ஆனால் இன்றைக்கி முக்கியமான மேட்ச்சு நல்லா விளாண்டுருவார். பார்ப்போம். நம்பர் 3 திலக் வர்மா, அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார், லெஃப்ட் ஹேண்டரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு, அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஹர்திக் பாண்டியா போன மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கிறாரு. சிவம் டுபே ஸ்பின்னு போட்டாலே வெளுத்துருவார். அவர் எப்படி ஃபாஸ்ட் போகிறார் அஃப்ரிடியை அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து ரிங்கு சிங்கும் ஸ்பின்னும் நல்லா ஆடுவார், ஃபேஸும் நல்லா ஆடுவார், நல்லா முடிச்சு கொடுப்பாரு. அடுத்து அக்ஷர் பட்டேல், அவர் பாகிஸ்தான் மேட்ச்சில் நல்லா போடுவார், விக்கெட் எடுப்பார், அவராலேயும் பேட்டிங் ஆட முடியும். அடுத்து அஷ்தீப் சிங், அவர் நியூ பால் நல்லா போடுறாரு. டெத் ஓவர்ஸ்லேயும் அஷ்தீப் சிங் போட்டுருவார், விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் ரன்னு மட்டும் அதிகமாக கொடுக்குறாரு. வருண் சக்கரவர்த்தி, அவரை பற்றி சொல்ல தேவையில்ல, அவர் கன்ஃபார்மாக 3-4 விக்கெட் எடுப்பார். பும்ரா நியூ பால்லையும் நல்லா போடுறாரு, டெத்லேயும் நல்லா போடுறாரு, மிடில்லையும் போடுறாரு. பும்ராவும் கண்டிப்பாக நிறையா விக்கெட் எடுப்பார். இந்தியா டீமே இப்போ பக்காவாக செட்டில் ஆகிருக்கு. எந்த ஒரு கேப்ஸுமே இல்லை. இப்போ ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, ஓப்பனிங்கில் சஞ்சு சாம்சன் எப்படி விளாட போகிறாரு, அஃப்ரிடியை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, அது மட்டும்தான். இஷான் கிஷன், திலக் வர்மா, இவங்க 3 பேருமே எப்படி அஃப்ரிடியை ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறதுல தான் நாளையோட மேட்சே முடிவாகும். இப்போ அப்படியே அடுத்து பாகிஸ்தான் சைடு வந்தோன்னா, ஷோயிப் அயூப், ஃபர்ஹான் 2 பேருமே ஓப்பனிங்கு. அதே மாதிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு. இவங்க 2 பேருமே ஒன்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும்.
பவர் பிளேலே இவங்க விக்கெட் எடுக்கணும். அடுத்து நம்பர் 3 சல்மான் அலி ஆகா. ஸ்பின்னு நல்லா விளாட்றாரு. ஆனால் வருண் சக்கரவர்த்தியை எப்படி ஆட போகிறாருங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே தான் பாபர் அசாமும் அடித்து விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரும் வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேலை எப்படி விளாட்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ அடுத்து தான் மெயின் கான்செப்டே வரப்போகுது. இந்த மேட்சை எந்த சைடு போகுதுங்கிறதே இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது தான். ஃபவாஸ், சதாப் கான், ஃபஹீம் அஷ்ரஃப், உஸ்மான் கான், இந்த 4 பேருமே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரூவ் பண்ண பிளேயர் கிடையாது. ஆனால் இந்த 4 பேரில் 2 பிளேயருக்கு கன்ஃபார்ம் மேட்ச்சு கிளிக் ஆகிடுது. இந்த 4 பேரோட விக்கெட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த 4 பேரில் 2 பேர் மாட்டிக்கிச்சுன்னா இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாமல் அடுத்து அஃப்ரிடி இருக்கார். அஃப்ரிடியாலையும் 6 அடிக்க முடியும். மொதல் 4 பேர் அப்படியே செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. பேலன்ஸ் 4 பேர் மேட்சை ஃபினிஷ் பண்ணுறாங்க. இதுதான் இந்தியா கரெக்டாக பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 பேருக்கு ரன் கொடுத்துடக்கூடாது. பார்ப்போம். பும்ரா, ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, இவங்க தான் இந்த மேட்ச்சில் இந்த 4 பேரோட விக்கெட்டை கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்து அஃப்ரிடி, அப்ரார் அஹ்மத், தாரிக், இவங்க 3 பேருமே நல்ல பவுலர்ஸு. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு மெயின் பிரச்சனையே அஃப்ரிடி, ஃபஹீம் அஷ்ரஃப் 2 பேர் நியூ பாலில் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் சொயிம் ஐபு கூட பவுலிங் போடுவார். அவரும் ஸ்பின் போடுறாரு. இப்போ பாகிஸ்தானுக்கு ஸ்பின் ஆப்ஷன் சொயிம் ஐப், ஷாதாப் கான், ஃபவாஸ் அஹ்மத், அப்ரார் அஹ்மத், தாரிக், இந்த 5 பேர் ஸ்பின் பவுலிங் போடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அஃப்ரிடி, ஃபஹீம் அஷ்ரஃப், இவங்க 2 பேர் ஃபாஸ்ட் பவுலிங். ஆனால் இப்போ இந்தியா எப்படி இந்த 5 ஸ்பின்னர்களை விளாட போகிறாங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் பிச்சு கண்டிப்பாக திரும்பும். அதனால் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இவங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா, அவர் எப்படி டெத் ஓவர்ஸில் அஃப்ரிடி அடிக்க போகிறாரு, அதுவும் நாளையோட மேட்சை முடிவு பண்ணோம். பார்ப்போம் யார் வின் பண்ணுறா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் கட்டத்துக்கு வந்தாச்சு. வின் ப்ரெடிக்ஷன் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியா நாளைக்கு கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் அது என்னை மோட்டிவேட் பண்ணி நிறையா வீடியோ போட வைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.